வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியானது கடந்த வார நிகழ்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அமையப் போகிறது. தமிழ்நாட்டிலே இப்போது அரசியல் சூழ்நிலைகள் நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய தினத்திலே தமிழ்நாட்டினுடைய தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடியவர் சசிகலா ஆதரவு அணியினரை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அழைப்பு விடுத்தாலும் கூட 15 நாட்களுக்குள் அவர்கள் தங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் முன்னிறுத்தி இருக்கின்றனர். இப்படியான இக்கட்டான காரசாரமான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினத்திலே ஆய்வினை மேற்கொள்ள போகிறோம். இதற்காக ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியிலே சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேயர்களே. நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டு அரசியலே இப்போது ஒரு பெரும் புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2 குழுக்கள், அதாவது அதிமுக கட்சி 2 குழுவாக பிளவுபட்டிருக்கின்ற நிலையிலே இந்த 2 குழுக்களும் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குழுக்களை ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கையினையும் ஒரு சாரார் மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இப்போதைய தமிழக ஆளுநருடைய முடிவு இப்போதைக்கு சசிகலா தரப்புக்கு அழைப்பு விடுப்பதாக, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுவதாக இருக்கின்றது. ஆனால் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் 15 நாட்களுக்குள் தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை அவர்கள் நிரூபித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கூட சொல்லியிருக்கின்றார். இன்னும் ஒரு விடயத்தை கூட இதிலே நாங்கள் ஆழமாக உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. அதனையே நாங்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த சசிகலாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, அதன் பின்னதாகத்தான் ஆளுநருடைய இந்த முடிவு கூட வெளிவந்திருக்கின்றது. ஆகவே வி.கே. சசிகலாவுக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் இனி தமிழகத்தினுடைய அரசியல் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே இந்த தமிழக அரசியலில் ஒரு திறந்த ஒரு பாங்கை அல்லது ஒரு தேவையான தெளிவான பார்வையை அதாவது ஒரு குறிப்பிட்ட குறுகிய நோக்கமுள்ள ஒரு குழுமத்திடமிருந்து மீட்கப்பட்ட அரசியலாக இனி வரும் காலங்களில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த அரசியல் இருக்க போகின்றது. இதுவே நிச்சயமாக ஒரு போட்டி மனப்பான்மையை இதர கட்சிகளிடையே ஏற்படுத்தி அங்கே கூட சில களை நடத்த வேண்டிய தேவைகளை எல்லாம் ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் இதன் பின்புலமாக இருப்பவர்கள் மக்களாக இருக்கின்றார்கள், மாணவர்களாக இருக்கின்றார்கள், சமூக வலைத்தளங்களாக இருக்கின்றன. அவற்றின் கருத்து பகிர்வுகள் கூட இதில் கனதியான தாக்கத்தை விளைவிக்கின்றன. முக்கியமாக குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஊடகங்கள், இந்திய ஊடகங்களின் பங்களிப்பு, தமிழ் ஊடகங்களின் பங்களிப்பு என்பது ஒரு தாராளமாக நடுநிலை சார்ந்த மனப்பான்மையுடையதாக இந்த விடயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பவாத தலைமை என்ற, அதாவது ஒரு இந்த தலைமை என்றே இல்லாமல் ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு நிலையை இந்த ஊடகங்களும் மற்றும் இந்த சமூக வலைத்தளங்களும் ஏற்படுத்தி இந்த விவகாரத்தில் மக்களுடைய கருத்துக்களை உடனடியாக கொண்டு வருவதாகவும் அவர்களிடையே கருத்துக்களை பகிர்வதான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது நிச்சயமாக எதிர்கால தமிழக அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. குறிப்பாக இவர்களது அந்த மோசடிகள், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றல்ல, எந்த கட்சியினதாக இருந்தாலும் மோசடிகள் இலக்குவாக மக்களின் பார்வைக்கு சென்றடையக்கூடியதாகவும் அல்லது அது குறித்த கருத்தாடல்களை மேற்கொள்ளக்கூடியதாகவும் ஒரு சூழ்நிலையை இந்த வழக்கின் தீர்ப்பு தமிழ்நாட்டு அரசியலில் நிச்சயமாக ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடத்திலே தமிழக அரசியலை பொறுத்தவரையில் நாங்கள் உற்று நோக்கக்கூடிய மற்றொரு விடயமாக இந்த தீபாவினுடைய அரசியல் பிரவேசத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின்னர் எழுந்த சர்ச்சைகள், அதனை தொடர்ந்து நிகழ்ந்த பிரச்சனைகளின் பின்னாட்களே தீபா சொல்லியிருந்தார் தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பில். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய பிறந்த தினமான பிப்ரவரி 24 உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பில் சசிகலாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்த உடனேயே முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய அழைப்பின் பெயரில் அவரை சந்தித்திருக்கின்றார் தீபா.
இந்த சந்திப்பானது பன்னீர்செல்வம் அவர்களுடைய வாக்கு வங்கியில் தாக்கத்தை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. மறுபக்கமாக இது கணித்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாக இருக்கின்றது. குறிப்பாக அவர் அந்த பன்னீர்செல்வம் அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பாணியிலேயோ அல்லது இவரது சகோதரனை சசிகலா குழுமம் எவ்வளவு உறவாக வைத்திருக்கின்றது அதற்கான ஒரு பிரதியீடாக எடுத்துக்கொண்டாலும் இந்த உண்மையான அந்த உணர்ச்சி பூர்வ தட்டில் இருக்கும் அதிமுக தொண்டர்களில் 2 வகை இருக்கின்றார்கள். ஒன்று இந்த உணர்ச்சி அடிப்படை, அந்த எமோஷனல் பிலீஃப்ஸ், அதாவது எப்படி அதை சொல்வதென்றால் இந்த மக்கள் திலகம் என அவர்கள் மதிக்கின்ற எம்ஜி ராமச்சந்திரனின் கட்சி என்ற நிலையிலும் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா என்பவரின் வழிநடத்தலில் வந்த கட்சி என்றதிலும் அவர்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது, எந்தவித கொள்கை முரண்பாடும் இருக்காது, எந்தவித எதிர்ப்புகளையும் தெரிவிக்காமல் அந்த கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற அதாவது இந்த உணர்ச்சி விரும்பிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு இது வழிவகுக்கும் ஏனென்றால் இவர் உறவானவர் ஜெயலலிதாவிற்கு. எனவே அதைவிட அந்த போயஸ் கார்டனில் முதல் இருந்த அங்கேயே பிறந்தவர், பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர். எனவே சசிகலாவுடன் இணைந்து செல்ல முடியாதவர், அல்லது சசிகலாவால் மிகவும் வெறுக்கப்பட்டவர், அல்லது சசிகலாவை மிகவும் வெறுப்பவர். இந்த நிலையில் நிச்சயமாக அது அவருக்கு அவ்வாறான வாக்கு வங்கிகள் மத்தியில் ஒரு ஆதரவு தளத்தை மேலும் ஸ்திரப்படுத்தும் காலக்கணிப்பாக அல்லது நேரக்கணிப்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம்தான் இது. இப்போதைய தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இந்த பிரதான அதிகப்படியான ஆதரவை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்படியான நிலைமையில் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லி வந்த ஆரம்பத்தில் வலியுறுத்தி வந்த கருத்து, இந்த சசிகலா என்கின்ற ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குடும்ப அரசியலாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தி வந்தார். ஆனால் இப்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளை இவரே கொண்டு வருகின்ற போது இது எப்படி அரசியலில் தாக்கப் போகிறது? அதாவது நீங்கள் சொன்ன விடயங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் இப்படியான விடயங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லிச்சலாம். இப்போதைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்கும்? நிச்சயமாக இந்த எம்எல்ஏக்கள் தங்களது எதிர்காலத்தை பார்ப்பார்கள். அவர்கள் உண்மையிலேயே தற்போதைய கள நிலைமைகளை நாடி பிடித்து பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சசிகலாவிற்கு ஆதரவில்லை என்கின்ற நிலை அவர்களுக்கு வெள்ளிடை மலையாக தெரிந்த ஒரு விடயம், அவர்கள் நிச்சயமாக அறிந்த ஒரு உண்மை. எனவே இந்த பன்னீர்செல்வம் ஆதரவை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதிலும் இன்னொரு விடயத்தை கூற வேண்டும். அதாவது இப்பொழுது இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது, உச்ச நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட விடயமானது இன்னொரு பயத்தை அல்லது அவர்களிடையே ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கும். என்னவென்றால் இவரது இவ்வளவு காலமும் இருந்த கட்டுப்பாடு அல்லது இவர் இவ்வளவு காலமும் தங்களை அடக்கி வைத்திருந்தது போல இனி செய்ய முடியாது என்பது. மறுபக்கமாக இப்பொழுது இவர்களில் எந்த பக்கத்தை சார்ந்தவர்களாக, அதாவது சசிகலா அணியின ஒரு 20 பேர் பிரிந்தால் கூட பன்னீர்செல்வத்தால் ஏனைய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல், ஏனைய கட்சிகள் ஒன்றில், அதாவது 117 ஆசனங்களை பெற வேண்டும் சாதாரண பெரும்பான்மைக்கு 118. எனவே அதற்கு மேலான பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை கொண்டு செல்வது என்பது எவ்வளவு சாத்தியமானது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரம் சில வேளைகளில் இது தேர்தலை நோக்கி கூட இட்டு செல்லலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் ஜினேஷ், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த அமைப்பு மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தின் போது சிலர் காணாமல் போவார்கள், சிலர் புதிதாக வருவார்கள். அந்த கட்சி தன்னையே தானே இப்பொழுது சுத்திகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு காலத்தின் தேவையாக கூட நடந்து கொண்டிருக்கலாம். எனவே இதன் பொழுது எவ்வாறு இந்த நிலைமை செல்லும் என்பதை யாராலும் கருத்து கூற முடியாது. என்றால் ஒவ்வொரு நாளும் நிலைமைகள் மாறும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் இன்னும் ஒரு முடிவினை கூட எடுத்திருந்தார். நிறைய எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்திருந்தார். அதையும் தாண்டி ஜெயலலிதாவால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது தினகரன், சசிகலாவினுடைய சகோதரி மகன் முறையைச் சேர்ந்தவர், இவரை இப்போது கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக அறிவித்துவிட்டே அவர் சிறைக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். இப்படியான நிலையில் இவர் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு இவருடைய எதிர்கால அரசியலுக்கு எப்படியான மாற்றத்தினை கொண்டு வரும் அல்லது அது சாதகமாக இருக்கும்?
அவர்கள் உண்மையிலேயே ஒரு அரசியலில் தோற்று போனவர்களாகத்தான் இப்பொழுது செல்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஜெயலலிதாவின் சொத்துக்கள் கூட அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை மக்களின் கருத்தாக தற்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக போயஸ் கார்டனில் இருந்து அவரது அந்த கெடாநாடு எஸ்டேட் என்கின்ற அவர் ஓய்வு நேரங்களில் தங்குகின்ற அவரது மாளிகைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு அரசுடைமையாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை இவர்கள் இந்த வழக்கில் சந்தித்த தீர்ப்பு, அதாவது மீள உறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் அவர் யாரை கொண்டு வந்தால் என்ன, இந்த வழக்கு சொல்லி நிற்கின்ற விடயத்தில் அந்த சம்பாதிப்பதற்காகவே அல்லது சொத்து சேர்ப்பதற்காகவே அல்லது அவரது சொத்துக்களை அபகரிப்பதற்காகவே வீட்டில் சதித்திட்டம் போட்டு சேர்ந்தார்கள் என்பதும், அந்த பணங்களை எவ்வாறு சூறையாடினார்கள், எவ்வாறு சொத்து சேர்ந்தார்கள் என்பதெல்லாம் விலாவாரியாக சொல்லி இருக்கின்றது. இந்த நிலையில் இவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் இவரது அந்த தரப்பை பலவீனப்படுத்துவதாக அமைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ஜினேஷ். அவர் எவ்வளவுதான் தன்னை ஒரு நடிப்புக்கு உட்படுத்தி தான் ஜெயலலிதாவின் வாரிசு என காட்ட முடிந்தாலும் அவரது பேச்சில் உண்மை இல்லை, கண்ணில் உண்மை இல்லை, கருத்தில் உண்மை இல்லை, நடவடிக்கைகளில் உண்மை இல்லை. அவர் நடிக்கிறார் என்பதை அவரது அந்த செயற்பாடுகள் எல்லாம் காட்டி நிற்கின்றன. உதாரணத்திற்கு இந்த ஜெயலலிதாவின் மரணச் சடங்கு நடந்த பொழுது அங்கே இவருடன் இவரை சேர்ந்த உறவினர்கள் தான் சுற்றி நின்றார்கள். இவர் ஒரு கவலை அடைந்த முகத்துடனோ அல்லது அந்த இறப்பின் ஒரு பாதிப்பை பெற்றவராகவோ அல்லாமல் நின்றதோடு இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த ஒரு ஒளிப்பதிவாளர் ஒரு காட்சியை காட்டியிருந்தார். அதாவது அவர் சாதாரணமாக ஜெயலலிதா எப்படி இறந்தார் என்பதை தனது உறவினருக்கு நடித்து காட்டுகின்றார். எனவே அவர் அந்த ஒரு உடன்புறவாத என்றதை விட அந்த உடன்படாத ஒரு சகோதரியாக இருந்திருக்கிறார். இவரது உறவு நிச்சயமாக கேள்விக்குரியது. இவர் என்ன உறவில் அவருடன் இருந்தார் என்பதெல்லாம் எங்களுக்கு இப்பொழுது தேவையில்லாத விடயமாக இருந்தாலும் அவர் ஒட்டி உறவாடவில்லை, அவர் சொத்துக்காக உறவாடி இருக்கின்றார். எனவே இவரது நடவடிக்கைகள் எல்லாம் இவர்களையே பலவீனப்படுத்தும் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த சட்டசபையினுடைய உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற போது அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அந்தஸ்திலிருந்து கூட நீக்கிய சசிகலா, இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற போது அவர்களை கட்சியிலிருந்து நீக்காமைக்கான காரணம் என்னவாக இருக்கு? அவர்களுக்கு அந்த பலம் தேவை. அதாவது இப்பொழுது அவர்களுடைய பலம் என்பது இந்த மத்திய அரசு குறித்த விடயத்தில் இப்பொழுது இருக்கின்ற இந்த 20 ராஜ்யசபா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற அந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் போன்றவர்களது ஆதரவும் அங்கு மத்திய அரசின் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. மறுபக்கமாக இந்த எம்எல்ஏக்கள் கூட எண்ணிக்கை குறையும் பொழுது அது அவருக்கான வீழ்ச்சியாக இருந்திருக்கும், அல்லது அவர்கள் செய்ய விரும்புவதை செய்ய முடியாததாக இருந்திருக்கும். எனவே அவர்கள் மீதான நடவடிக்கையை எடுக்காமல் இவர், அதாவது அதிமுக என்கின்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் இல்லை என்கின்ற பொழுது அவரால் இதனை கொண்டு செல்ல முடியாது என்கின்ற நிலை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் இனி வருகின்ற நாட்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மௌனம் சாதித்து இதில் தாங்கள் எவ்வாறான ஒரு வெற்றியை பெறலாம் என்பதை எதிர்பார்க்கும். குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு தேர்தலை ஏற்படுத்துவதானது தங்களது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கின்ற ஒரு நிலை இருக்கும் என்றால் அந்த அதிமுக ஆடி போயிருக்கின்றது. எனவே அதிமுக ஒன்றுபட்ட நிலையில் இல்லாத ஒரு தருணத்தில் ஆட்சியை பிடிக்கலாம் என்கின்ற ஒரு ஆசை இருக்கலாம் என்றால் அவர்கள் பதவிக்கட்டில் கடந்த 2-3 தடவைகள் இன்னும் ஒரு முறை மீறாமல் இருக்கின்றார்கள். எனவே அதற்கான ஒரு தந்திரத்தை மேற்கொள்வார்கள். இதேவேளை இந்த அதிமுகவுடன் இணைந்து ஆட்சியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது ஏனைய சிறு கட்சிகளோ இணைந்து செயலாற்றும். இந்த ஆளுநர் உடனடியாக முடிவெடுத்திருந்தால் கள நிலைமைகள் எல்லாம் காத்திரமில்லாமல் மாறியிருக்கும். இப்பொழுது அப்படி அல்ல. அவரது அந்த பொறுமை காத்தல் அல்லது நியாயத்தின் படி நடத்தல் போன்ற தேவைகளை நோக்கியதாக அவர் நகர்ந்து சென்றதால் நிச்சயமாக அதற்குரிய ஒரு கால இடைவெளியை கொடுத்திருக்கின்றது. என்றாலும் இவர்கள் இந்த எம்எல்ஏக்களை தொடர்ந்தும் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் இந்த கால இடைவெளியானது
மக்களையும் மற்றவர்களையும் சிந்திக்க வைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த தீர்ப்பு வந்து இப்பொழுது இவர் முதலமைச்சராக மாறியிருந்தால் இந்த தீர்ப்பின் முடிவின் மூலம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதட்டம் என்பது சில வேளைகளில் நம்ப முடியாத அளவில் இவர்கள் மாற்றியிருப்பார்கள். இவர்களால் மாற்றக்கூடிய அந்த இவர்களுக்குரிய அந்த அதிகாரங்கள் அல்லது அந்த ஆக்கிரமிப்பு குணங்கள் இவர்களிடம் இருக்கின்றன. அதாவது இவர்கள் ஒரு தாதா நடவடிக்கை ஒத்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான நிலைமை இல்லாமல் செல்வதற்கு மத்திய அரசு நிச்சயமாக வழிகாட்டி இருக்கின்றது சொல்லலாம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசியலை பொறுத்தவரையில் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துவது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அண்மையிலே வி.கே. சசிகலா அவர்கள் திமுக தொடர்பிலே சொல்லியிருக்கின்ற விடயம், நான் சிறைக்கு செல்வதற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி, ஆகவே நான் சிறையிலிருந்து வருகின்ற போது இந்த திமுக கட்சி இருந்ததற்கான அடையாளமே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு தொனிப்பொருளே தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது திமுகவை நோக்கி ஒரு குறியீடாக இது நாங்கள் பார்க்க முடியாது. முதலில் அதாவது தனது கட்சியில் நடக்கின்ற களியெடுப்பில் தனது உறவுகள் தப்பி பிழைப்பார்களா இல்லையா என்பதை அவரது பயப்பிரமையாக வெளிப்படுத்தும் ஒரு பேச்சாகவே நான் அதை பார்க்கின்றேன். என்றால் அவரது கட்சிக்கு உள்ளேயே அவருக்கு எதிரான அணி என்பது தாராளமாக உருவாகிவிட்டது. பன்னீர்செல்வம் அதன் ஒரு பிரதியீடாக அல்ல அதன் ஒரு முகமாக வெளியேறினார் என்றாலும் பலர் அங்கே இன்னமும் அந்த கட்சியில் தங்களது கருத்துக்களை பகிர முடியாதபடி இவர்களது அராஜகங்கள் இருக்கின்றன. அந்த அராஜகங்களின் பின்னணியிலேயே இவ்வாறான நிலைமைகள் நடைபெறுகின்றன. எனவே அதாவது இந்த பிரிவு என்பதை எவ்வாறு சரி செய்ய போகின்றார்கள், அதாவது தாங்கள் தவிர்க்கப்பட போகின்றது. இந்த குழுமத்தில் இப்பொழுது அவர்களால் எல்லாரும் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவரது கணவன் உள்ளிட்ட அனைவருமே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த கட்சியை தங்களின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு குறியீட்டில் செயற்பட்டவர்கள் இப்பொழுது அதற்கான இடைவெளி அல்லது அந்த நிகழ்வு தளம் இல்லாத நிலையில் தள்ளாடி போயிருக்கின்றார்கள். அதை அவர்கள் காட்டவில்லையா எனும் இவர்கள் தள்ளாடி விட்டார்கள். எவ்வாறென்றால் இவர்களது கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறிவிட்டன. எனவே இவரது தேவையானது 4 வருடங்களில் இவர் வரும் பொழுது இவருக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினர் உதவி இருக்குமா இல்லையா என்பதை தெரியாத ஒருவராகத்தான் வரப்போகின்றார். எனவே அவர் திமுக என்பதை அங்கே குறியீடாக சொன்னாலும் தனது கட்சிக்குள் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாதவராகவே இவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்திலே இந்த தமிழ்நாட்டு அரசியல் பற்றி இந்த இறுதி தருணத்திலே குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயங்கள் ஏதாவது இருக்கிறது? இங்கே நாங்கள் எங்களுக்கு பிடித்தோ அல்லது விரும்பியோ விரும்பாமலோ ஒரு விடயத்தை தொட்டு செல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், ஜெயலலிதா ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்கின்றார். நாட்டு மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கின்றார் என்றாலும் சில கலாச்சாரங்களை தவிர்த்திருக்க வேண்டிய விடயங்களை எல்லாம் அவர் அதை கலாச்சாரமாக்கி விட்டார். அதாவது ஒரு ஆண்மகன் காலில் விழுவதை அவர் விரும்பி ஏற்றிருக்கின்றார். அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்ட கழகத்தில் தனது காலில் விழ வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் யாருமே விழப்போவதில்லை. ஆனால் அவர் அதை விரும்பி செய்திருக்கின்றார். அவ்வாறாக ஒரு அடிமைப்பட்ட கட்சியாக அல்லது அதாவது ஒரு இனப்பால் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற கட்சியாக அவர் அதனை கொண்டு சென்றிருக்கின்றார். விரும்பியே பலதை செய்திருக்கின்றார். இந்த நிலையில் அதிமுகவில் ஏற்படுத்த போகின்ற மாற்றங்கள் தான் நிச்சயமாக பெரிதாக இருக்கும். அதாவது தன்னை கும்பிட்டு வீழ்ந்து வணங்க அனுமதித்த ஒரு கட்சி இனி முதுகு கூன் நிமிர்ந்து கைகளை உயர்த்தி கும்பிட்ட கைகள் இனி தலைக்கு மேலே உயர்ந்து தலை நிமித்தி தங்களது கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு சரியான தளத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மக்களின் பிரதிநிதிகளாக இவர்கள் மாற வேண்டியதற்கான அடியத்திவரமாக இந்த அடுத்த சில ஆண்டுகள் அமையும். அது ஒரு பாரிய வெற்றி இந்த கட்சியை பொறுத்தவரையில். என்றால் இவ்வளவு காலமும் இவர்கள் கும்பிடு பூச்சிகளாக கட்சி சொன்னதையே செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வெளிப்பார்வைக்கு தெரிந்த விடயங்களாக இருந்தன. இதோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தரல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. இதுவரை நேரமும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுந்தர்மா. நன்றி ஜினேஷ். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.